ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் வீடியோ டேக் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு வெப்சைட்டில் HTML யூஸ் பண்ணி எப்படி ஒரு வீடியோவை இன்சர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட்டிங் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். வீடியோ டேக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு நேம் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுறேன். எனக்கு வீடியோ டேக்னு டிஸ்பிளே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வெப்சைட்டில் எத்தனை வீடியோ இன்சர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்துட்டு வித்தின் த வீடியோ டேக்ஸ்குள்ளே தான் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? நான் ஒரு வீடியோ டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ டேகுக்குள்ள சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேக் இன்சர்ட் பண்ணுறோம். இதுக்குள்ள சோர்ஸ் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபைல் இம்போர்ட் பண்ண போகிறோமோ அந்த ஃபைலோட பாத் வித் நேம் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நான் இமேஜ் ஃபோல்டரில் இருக்க இந்த clapping.mp4ங்கிற ஃபைலை வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். இமேஜ் ஃபோல்டரில் இருக்க இந்த clapping.mp4 ஃபைல் இதை இன்சர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டைப் அட்ரிபியூட்டில் இது என்ன டைப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். இது வந்து வீடியோ டைப்பு. இது என்ன ஃபைல் ஃபார்மேட், எம்பி ஃபைல் ஃபார்மேட். ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு. ஹரிசாண்டலாக ஸ்க்ரோல் ஆகுது, வெர்டிக்கலாக ஸ்க்ரோல் ஆகுது. ஸோ ஒரு பெரிய பிக் ஸ்க்ரீனாக வந்து எனக்கு வியூ ஆகுது. ஸோ அதை சின்னது பண்ணோம் அப்படின்னா வீடியோ டேக்கில் வித் அண்ட் ஹைட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வித் ஒரு 150 பிக்சல் ஆஃப் வித் கொடுத்துட்டு ஹைட்டு ஒரு 150 பிக்சல் ஹைட் கொடுக்குறேன். இப்போ நான் சின்னது பண்ணிட்டேன். எனக்கு வித் அண்ட் ஹைட் வந்து செட் ஆயிடுச்சு. பட் இந்த வீடியோ வந்து எனக்கு ப்ளே ஆகலை. ஒரு கண்ட்ரோல்ஸ் இருந்தால் தான் அந்த வீடியோ வந்துட்டு ப்ளே ஆகும். நான் அதில் கண்ட்ரோல்ஸ் அட்ரிபியூட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, நான் சேவ் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகுது. ஜஸ்ட் இந்த பேஜை லோட் பண்ணும்போது எனக்கு ப்ளே ஆகலை. நான் ப்ளே அண்ட் பாஸ் பட்டன் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகுது. ஓகேவா? இதில் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிஃபால்ட்டாக டவுன்லோட், மியூட், ப்ளேபேக் ஸ்பீட், பிக்சர்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ வந்துட்டு நான் பேஜ் லோட் ஆகும்போதே எனக்கு இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகணும் அப்படின்னா ஆடியோவில் யூஸ் பண்ண மாதிரி அதே மாதிரி ஆட்டோ ப்ளே யூஸ் பண்ணோம்னா இந்த பேஜ் லோட் ஆகும்போதே எனக்கு இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகாது, ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா அந்த வீடியோ ப்ளே ஆகிட்டே இருக்கும்னா இதுலேயே வந்துட்டு லூப்னு சொல்லிட்டு ஒரு அட்ரிபியூட் ஆட் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். இந்த பேஜ் லோட் ஆகும்போது இந்த வீடியோ ப்ளே ஆகுது. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஆடியோ இல்லாத ஃபைல். ஸோ இதுக்கு நம்ம மியூட்டடுங்கிற அந்த அட்ரிபியூட் வந்து ஆட் பண்ண தேவையில்ல. சப்போஸ் இதுவே ஆடியோவோட ஃபைலாக இருந்துச்சுன்னா இதுக்கு நம்ம மியூட்டடுன்னு ஆட் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல நமக்கு சவுண்ட் ப்ளே ஆகாது. ஜஸ்ட் பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகும்போது மியூட்டடாக ப்ளே ஆகும். ஸோ அது ஆடியோ இல்லாத ஃபைல்னால நமக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியலை. இப்போ இதுலேயே வந்துட்டு பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகும்போது எனக்கு ப்ளே ஆகணும், லூப் ஆகிட்டே இருக்கணும், மியூட்டடில் இருக்கணும். பட் இந்த கண்ட்ரோல்ஸ் எதுவுமே எனக்கு வேண்டாம். ஜஸ்ட் ஒரு வீடியோ மட்டும் ப்ளே ஆனால் போதும்னா இந்த கண்ட்ரோல்ஸை மட்டும் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா பேஜ் லோட் ஆகும்போது ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக ப்ளே ஆகிட்டே இருக்கும், லூப்பில் ப்ளே ஆகிட்டே இருக்கும். அது நம்ம எந்த கண்ட்ரோலும் ப்ளே பாஸ் பண்ணி சொல்லிட்டு எந்த கண்ட்ரோலும் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ஒரு வீடியோ டேக் மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி வந்து வீடியோ டேக்ல இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஐஃப்ரேம்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. இன்னொரு டேக் ஐஃப்ரேம்னு சொல்லிட்டு ஒரு டேகு. இந்த டேகுக்குள்ள நம்ம என்ன இன்சர்ட் பண்ண போகிறோமோ அதை வந்து இந்த சோர்ஸ் அட்ரிபியூட்டில் இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ நான் இதே வீடியோ ஃபைல்லையே வந்துட்டு இந்த ஐஃப்ரேமில் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, //imageல இந்த clapping.mp4ங்கிற ஃபைலை வந்து இதே மாதிரி இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ இது வந்து வீடியோ டேக் மூலமாக இன்சர்ட் பண்ண வீடியோ, இது ஐஃப்ரேம் மூலியமாக இன்சர்ட் பண்ண வீடியோ. ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தான். இதுக்கு வித் அண்ட் ஹைட் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். பட் இதுக்கு நம்ம எதுவுமே பண்ணல. ஆட்டோமேட்டிக்காக ஐஃப்ரேம்க்குள்ள என்னென்ன வித் அண்ட் ஹைட்டை டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அந்த ஹைட் அண்ட் வித்தில் வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே அதுவே அட்ஜஸ்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இது நமக்கு பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகும்போது அந்த மாதிரி எந்த கண்ட்ரோல்ஸுமே வந்து இதில் பண்ண முடியாது. ஜஸ்ட் வீடியோ ப்ளே பண்ணும், பாஸ் பண்ணும், அந்த மாதிரி அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பெருசு பண்ணிக்கலாம். மேக்ஸிமைஸ் அண்ட் மினிமைஸ் ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. ஓகேவா? அப்புறம் டவுன்லோட், ப்ளேபேக் ஸ்பீட், பிக்சருங்கிற இந்த ஆப்ஷன், இந்த 3 ஆப்ஷன் மட்டும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்ட்ரோல்ஸை வந்துட்டு நம்ம ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல்ஸு, மியூட்டட் கண்ட்ரோல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இன்சர்ட் பண்ண முடியாது. இது ஆடியோ இல்லாத ஃபைல்னால இந்த இடத்துல நமக்கு ஆடியோ வந்து டிசபிள்டாக ஷோ ஆகுது. ஓகேவா? இந்த ஐஃப்ரேமை சுற்றி வந்து உங்களுக்கு ஒரு பார்டர் ஒன்று க்ரியேட் ஆகுது பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஒரு பார்டர் ஒன்று க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த பார்டரை வந்துட்டு எப்படி ரிமூவ் பண்ணலான்னா இந்த ஐஃப்ரேம்லேயே வந்துட்டு ஸ்டைல் அட்ரிபியூட் ஒன்று ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஸ்டைல் அட்ரிபியூட்டில் பார்டர்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். பார்டர் நன் பண்ணிடலாம். ஓகே, பார்டர் நன் பண்ணிட்டேன். இப்போது எனக்கு அதை சுற்றி இருந்த ஒரு கிரே கலர் பார்டர் வந்துட்டு ரிமூவ் ஆகிடுச்சு. அதுக்கு பதிலாக எனக்கு இந்த வீடியோ ப்ளே ஆகுது. ஓகேவா?
இதுலயும் நம்ம விட்த் அண்ட் ஹைட்ட வந்து இந்த இந்த ஐஃப்ரேம்லயும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப அது டிஃபால்ட்டா விட்த் அண்ட் ஹைட் வந்து ஷோ பண்ணுது. இதில நம்ம விட்த் அண்ட் ஹைட் கண்ட்ரோல் பண்றதா இருந்தா, இதுலயும் அதே மாரி 150 பிக்சல் ஆஃப் விட்த் அண்ட் ஹைட்ட வந்து யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பாருங்க வித் அண்ட் 150 பிக்சல் ஆஃப் வித் அண்ட் ஹைட்ன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து கட் ஆயிருச்சு. ஓகேவா? இப்போ எனக்கு இதில பார்டர் சுத்தி வரணும். இந்த வித் அண்ட் ஹைட்ட நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு பார்டர் ஒண்ணு தரேன். பார்டரோட கலர் வந்துட்டு 2 பிக்சல். நான் ஒரு பார்டர் ஒண்ணு செட் பண்றேன். டிஃபால்ட்டா பார்டர் இல்லாம நான் ஒரு பார்டர் செட் பண்றேன். 2 பிக்சல் சாலிட் ஒரு கிரீன் கலர் பார்டர் மாரி செட் பண்ணலாம். கிரீன் கலர் பார்டர் ஓகேவா? இப்போ இந்த வீடியோ சுத்தி பாருங்க. ஒரு கிரீன் கலர் பார்டர் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இந்த ஐஃப்ரேம சுத்தி. அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த ஐஃப்ரேம்ல வந்துட்டு வீடியோ மட்டும் தான் இன்சர்ட் பண்ண முடியுமா? வேற எதுவும் பண்ண முடியாதான்னா பண்ணலாம். இப்போ இதே ஐஃப்ரேம்லயே வந்துட்டு நான் அந்த வீடியோவுக்கு பதிலா ஜஸ்ட் ஒரு டேக் ஒரு ஃபைல் ஒண்ணு இன்சர்ட் பண்றேன். formatting.htmlங்கிற ஃபைல வந்து இன்சர்ட் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ அந்த ஃபார்மேட்டிங் டாக் HTMLோட ஃபைல்ல என்ன இருக்கோ அது அப்படியே நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இப்போ நான் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் வித் லைவ் சர்வர் குடுக்குறேன். ஓகேவா? இப்போ இந்த ஃபைல்ல வந்து ஹாப்பி கோட்ன்னு சொல்லிட்டு இந்த மாரி எல்லாமே இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்துட்டு ஒரு மினி ஸ்க்ரீனா வந்துட்டு இந்த ஐஃப்ரேம்ல டிஸ்ப்ளே ஆகும். இந்த ஸ்க்ரோல் பாரும் ஐஃப்ரேம்ல ஆட் ஆயிரும். பேஸ்ட் ஆன் த கன்டென்ட் அதுக்கேத்த மாரி இந்த ஸ்க்ரோல் பார் வந்து ஆட் ஆகும். இதே இந்த கன்டென்ட் 2 லைன் தான் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஸ்க்ரோல் பார் வந்து ஆட் ஆகாது. இப்போ இதுக்கே நான் விட்த் அண்ட் ஹைட் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 150 பிக்சல் ஆஃப் விட்த் அண்ட் ஹைட் இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ குட்டி ஆயிருச்சா? ஸோ விட்த் குட்டி ஆயிருச்சு. அதுக்கேத்த மாரி அந்த அந்த கன்டென்ட்ஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் ஆயிட்டு, இந்த ஸ்க்ரோல் பாரும் அட்ஜஸ்ட் ஆயிருச்சு. ஓகேவா? இப்ப இந்த விட்த்த வந்து இன்னும் சின்னது பண்றோம். ஒரு 50 பிக்சல் ஆஃப் விட்த் மட்டும் தான் குடுக்குறேன். ஓகேவா? இங்க பாருங்க. இந்த இடத்துல ஹாரிசான்டல் ஸ்க்ரோல் பாரும் ஆட் ஆயிருச்சு. இப்ப வெர்டிகல் ஸ்க்ரோல் பாரும் ஆட் ஆயிருச்சு. இதே இந்த விட்த்த வந்துட்டு ஒரு 500 பிக்சல் ஆஃப் ஹைட் குடுக்குறேன். இதே விட்த்த இப்போ விட்த் ஒரு 150 பிக்சல் ஆஃப் விட்த். இப்போ எனக்கு வெர்டிகல் ஸ்க்ரோல் பாரும் வரல. ஹாரிசான்டல் ஸ்க்ரோல் பாரும் வரல. ஏன்னா அந்த கன்டென்ட் வந்து நம்ம குடுத்துருக்கிற விட்த் அண்ட் ஹைட்ட விட கம்மியா தான் இருக்கு. ஸோ எந்த ஒரு ஸ்க்ரோல் பாரும் நமக்கு ஆட் ஆகல. ஓகேவா? இந்த ஐஃப்ரேம்ல வீடியோஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபைல ஒரு வெப் பேஜ இன்னொரு வெப் பேஜ்க்குள்ள இன்சர்ட் பண்றது தான் வந்துட்டு ஐஃப்ரேம். அதுவும் பண்ணிக்கலாம். ஓகேவா? வீடியோ டாக் யூஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தட்ஸ் ஆல் அபவுட் வீடியோ டாக் அண்ட் ஐஃப்ரேம். நெக்ஸ்ட் வீடியோல யூட்டிலிட்டீஸ் பத்தி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.